கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி, அவர்களுக்கு உதவி செய்யும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார், என் மீது அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறோம், பலவீனம் அடைஞ்சிடறோம், ரொம்ப என்ன பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறோம். என்ன காரணம்னா, என்னை நேசிக்க இந்த பூமியில் யாருமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு எனக்கும் சொந்தமாக இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல உற்சாகமாக கைகளை தட்டி, அவர் அன்பாக இருக்கிறார்ட்டு, நான் உன் மேலே அன்பாக இருக்கிறேன், நான் உன் மேலே அன்பாக இருக்குன்னு சும்மா சொல்லிட்டு போகிற தேவன் இல்லை. அவர் உண்மையில் அன்பாக இருக்கிறார் என்பதை உன் வாழ்க்கையில் நிரூபித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம சொல்லுவோம் உன் மேலே உன்னை நேசிக்கிறேன்னு சும்மா வாயளவில் சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலைன்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அன்பாக இருக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டு போகிறவர் இல்லை, நம்ம மேலே அன்பாக இருக்கிறேங்கிறத ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நிரூபித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. தம்மை நோக்கி பார்ப்பவர்கள் ஒருபோதும் என்ன வருவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகங்கள் என்ன ஆகின, பிரகாசம் அடைந்தன. ஆமாம், ஒருவேளை நம்மளை நேசிக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு வாயளவில் அந்த நேசம் போயிடுச்சு, நமக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், நேசம் பாசம்லாம் எங்கே, வாயளவில் அப்படின்ட்டு. ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது ஜனங்களை நேசிக்கிறார் என்பதை அவருடைய வாழ்க்கையிலே அனுபவபூர்வமாக, பிசிக்கலி, மெட்டீரியலி அவருடைய தேவைகளை தேவன் சந்தித்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கள் வியாதியாக இருந்தபோது அவருடைய வியாதியை சுகமடைய செய்தார். அவர்கள் பசியாக இருந்தபோது 3 நாள் பிரசங்கம் பண்ணிட்டு அப்படியே இவங்க பசியோடு போகணுன்னு என்ன பண்ணல, அவர் அனுப்பல. எல்லாருக்கும் போஷித்து மீதம் எடுக்கிற அன்லிமிட்டெட் மீல்ஸ் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மேல் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக நாம் உணரும்படி தேவன் செய்வார். இதுவரைக்கும் செய்திருக்கிறார், இனிமேலும் செய்வார். ஏனென்றால் அவருடைய ஒரே பேரான குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்து தமது அன்பு இன்னது என்று விளங்க பண்ணியிருக்கிறார். ஆமாம், இந்த பூமியை உருவாக்கும் போது வெறுமையாக இருந்ததை ஒன்றுமில்லை, நத்திங்கிலிருந்து என்ன பண்ணுறார், ஈஸியாக தேவன் உருவாக்கிட்டார். ஒரு சிருஷ்டிப்பை உருவாக்கும் போது அவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. ஆனால் புது சிருஷ்டிகளான உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு அவருக்கு தன்னுடைய குமாரனுடைய மரணமே தேவைப்பட்டது. அப்போ சிருஷ்டிப்பு பெருசா, புது சிருஷ்டி பெருசா? உங்களையும் என்னையும் புது சிருஷ்டியாக மாற்றும்படி அவருடைய குமாரனையே பலியாக தேவன் கொடுத்தார். அதை தான் நம்ம இன்னைக்கு காலையில் ஆராதனையில் பாட்டாக பாடணும். மனதுருகும் தெய்வமே ஏசையா. உண்மையாகவே அவர் மனதுருகிற தெய்வம் தான். ஆமாம், எப்பொழுதும் நம்மை குறித்து கரிசனையாக, நம்மேல் அன்பாக, ரொம்ப கேர் எடுத்து நம்மை பார்க்கிற ஒரு நல்ல தகப்பன். அது அனுபவபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி இல்லைன்னா இந்த நாளிலிருந்து அவருடைய அன்பை நீங்கள் உணர ஆரம்பியுங்கள். கல்வாரி சிலுவையில் அவர் எல்லாமே செஞ்சார். பாவ மன்னிப்பு, மீட்பு, இது எல்லாமே தெரியும். இதை காட்டிலும் ஒரு முக்கியமான விஷயம், தேவன் மனிதர்கள் மீது தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக சிலுவைக்கு போனார். கடைசியாக இந்த அன்பை, தேவனுடைய அன்பை மனுஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். இவன் புரிஞ்சு கொள்ளலாம் என்னதான் பண்ணும்போது தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்து அவருடைய அன்பு என்னது என்று விளங்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என் மேலே யாரும் நேசமாக இல்லை, என்னை யாரும் நேசிக்கலை, என் மேலே அன்பாக இல்லை, இது எல்லாமே ஒதுக்கி வச்சுருங்க. தேவனுடைய அன்பை நீங்கள் என்னைக்கு உணர ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மனிதர்களுடைய அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. ஏன் மற்றவருடைய அன்பை நம்ம குடும்பத்தாரையோ அல்லது மற்றவருடைய அன்பையோ நம்மளால் உணர முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய அன்பை நாம் இன்னும் சரியாக என்ன பண்ணல, புரிந்து கொள்ளவில்லை. அகாப்பே அன்பு எதையும் எதிர்பார்க்காத, நம்மிடத்தில் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், நம்முடைய எந்த நல்ல குணங்களையும் எதிர்பார்க்காமல் நம்மளை நேசிக்கிற ஒரு அகாப்பே அன்பு தேவனுடைய அன்பு. ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க, அவருக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இருந்தாலும் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று பாவம் செய்த ஆதாமை தேடி வந்த அன்பு தேவனுடைய அன்பு.
ஆமாம், இதுதான் அகாப்பே அன்பு. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய எந்த பர்ஃபார்மன்ஸையும், ஏன்னா நம்ம எப்பயுமே பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுறோம், சூப்பராக நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய பர்ஃபார்மன்ஸில் அவருக்கு முன்னாடி என்ன ஒன்றுமே இல்லை. உன்னுடைய நான் இப்படி நல்லா ஜெபம் பண்ணுறேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன், அதாவது நம்மளுடைய கிரியைகள் அதான் பர்ஃபார்மன்ஸ். ஆமாம், நம்முடைய செயல்திறன், என்னுடைய கிரியைகள், நான் இவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நிறைய தசமமாக காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், இப்படி இதெல்லாம் அவரை பிரியப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுவுமே இல்லாமலே உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அதனால் அவருடைய அன்பை இந்த நாட்களில் நம்ம ரொம்ப புரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக நம்மை சுற்றி அவருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் நம்முடைய உள்ளத்தில் அளவில்லாமல் நிரப்பப்பட்டிருக்கிறது. எவ்வளோ நேரம் நீங்கள் நிறையிறீங்களோ, ஆவியினால் நிறையிறீங்களோ, அது ஒரு பரவசமாக நினச்சிக்கிறோம். ஆவியில் நிறையிறது எப்படிப்பட்ட அனுபவம், ஒரு பரவச அனுபவம் நம்ம நினச்சிக்கிறோம். இல்லை, தேவனுடைய அன்பை அளவில்லாமல் நம்ம டேங்கை ஃபுல் பண்ணுகிற ஒரு அனுபவம். ஆமாம், ஆவியானவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை அபிஷேகித்து அவருடைய அன்பினாலே நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறார். ஆமாம், நம் மீது ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இங்கிறது பாடுறோம், இசை வாசிக்கிறாங்க, ஊழியம் செய்கிறாங்க, பிரசங்கிக்கிறோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறோம், ஹீலிங் மினிஸ்ட்ரி, மிராக்கிள் மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க. இதற்கு எல்லாமே நம் மீது ஒரு அபிஷேகம், ஒரு அனாயிண்டிங் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டுள்ளது. இப்போ தான் சொல்கிறோம் நம்ம திடீர்னு அப்படி அபிஷேகிக்கப்பட்ட ஒரு நபரோ அல்லது ஒரு பாஸ்டரோ ஒரு ஊழியக்காரோ ஒரு இவாஞ்சலிஸ்டோ ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம், எவ்வளோ வல்லமையாக இவர் என்ன பண்ணார், ஊழியம் செஞ்சார், அற்புதம் செய்தார், இவர் போய் எப்படி இப்படி மாற்றினார், இவர் எப்படி விழுந்தார் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இவர்கள் மீது கொடுக்கப்பட்ட அபிஷேகம் அது அவர்களுக்காக கொடுக்கப்படவில்லை, ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட் மற்றவர்களுக்கு பயன்படும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் ஒருபோதும் அவர்களை நடத்தாது. ஆனால் அவர்களுக்கு உள்ளே ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து நடத்தும். ஹல்லேலூயா. இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், எப்படி இவங்க வல்லமையாக ஊழியம் செய்கிற ஊழியக்காரங்க இப்படி செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்க இல்லை. ஆனால் அவர்களுக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அவர்கள் வசனத்தின்படி நடத்தப்படுவார்கள் என்றால் அவர்களை குறை சொல்வதற்கு ஏதுவில்லாத விதத்திலே ஆவியானவர் அவர்களை நடத்துவார். அப்போ நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், அபிஷேகம் பெற்ற நபர்கள் நம்மளும் இதை புரிஞ்சிக்காமல் பலரை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்குற கிஃப்டை, வரங்களை தொடர்ந்து அவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் அவனுக்கு உள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அவனை அது சகல சத்தியத்திற்குள்ளும் சகல போதனைகளுக்குள்ளும் சகல வழியிலும் நடத்தி அவனை ஆவிக்குரிய விதத்திலே ஒரு மேன்மையான நபராய் காட்டும். அப்போ இதுதான் இப்படி நடக்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் அபிஷேகம் பெற்றவங்களுக்குலாம் நடக்குதுன்னா இதுதான் காரியம். அவர்களுக்குள்ளே இருக்கிற வரங்களை பயன்படுத்திட்டு அவர்களுக்கு உள்ளே இருக்கிற தேவ ஆவியானவருடைய நடத்துதலை அறியாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஊழியம் பாட்டு வெளிப்புறத்தில் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கும். உள்புறத்திலே அவர்கள் தேவனோடு பென்னிஹின் தெரியும், உலக புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர். அவரை பற்றி நான் தப்பாக சொல்கிறேன் அவரே சொல்லியிருக்காரு, பயங்கரமான மிராக்கிள் மினிஸ்ட்ரி அவரோட ஊழியத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் ஜெபிக்காமலே அவர் வாழ்க்கை நடத்தியிருக்கார். அவரே சொன்ன ஒரு சாட்சி. 6 வருஷமாக நான் என்ன பண்ணவே இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு நான் நெருங்கவே இல்லை, ஜெபிக்கவே இல்லை. ஆனால் மிராக்கிள் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சு, நடந்து கொண்டே இருந்துச்சு. ஆமாம், அப்போ நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஐயா சொன்னார், சாயங்காலம் எல்லாம் அந்நிய பாஷையில் நிறந்து ஜெபம் பண்ணலாம் வாங்க அப்படிங்கும்போது தனிப்பட்ட விதத்தில் பர்சனலி இந்த மாதிரி சபையாக நாம் கூடும்போது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வது நிச்சயமாக உங்களை ஒரு வேறு டைமென்ஷனில் உங்களை காண்பிக்கும். இதுவரைக்கும் ஜனங்கள் உங்களை பார்த்த டைமென்ஷன் வேற இருக்கும். இந்த அபிஷேகம் உங்களை டைமென்ஷன் வேறு இங்கிலீஷில் வருது, வேறு வடிவத்தில் உங்களை என்ன பண்ணும், வேறு வடிவத்தில் உங்களை காண்பிக்கும். இதனால் வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க கூட உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் செயல்பட ஆரம்பிக்கும் போது அவருடைய பார்வை வித்தியாசப்படும். இவரை பற்றி தப்பாக நினச்சிட்டேன், இந்த சிஸ்டரை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன், ஆனால் இவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ தேவன் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நம் எல்லோர் மூலமாகவும் செய்வார். தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அவர் ஒருத்தரை தூக்கி டாப்பில் வச்சு பயன்படுத்துகிறாரு,
ஒருத்தரை பயன்படுத்துறதுல இல்லை, யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, யாரெல்லாம் வாஞ்சியாக இருக்கிறீங்களோ உங்கள் எல்லோரையும் பயன்படுத்த தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர்கிட்ட இவங்களுக்கு தான் இந்த வரத்தை கொடுக்கணும், இவங்களுக்கு கம்மியாக கொடுக்கணும்லாம் கிடையாது. யாரெல்லாம் தேவன் மேலே வெளிப்பாடாக இருக்காங்களோ, தேவன் எப்படிப்பட்டவருங்கிற எல்லா பரிணாமத்திலையும் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம்னு எல்லா டைமென்ஷனுக்குள்ளும் உள்ளே போகிறாங்களோ, அதாவது எல்லா பரிணாமத்திற்குள்ளும் உள்ளே போகிறாங்களோ, அவர்கள் தேவனிடத்திலிருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ கொடுக்கறதுக்கு அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார். ஏன்னா அந்த மழை நல்லவங்களுக்கு மட்டும்தான் மழை பெய்யணும் அப்படின்னா எங்கே பெய்ய போகுது மழை? நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறான். எல்லாருக்கும் பொது. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், ஒரு ஆதாம் பாவம் செய்தனால எல்லா மனிதர்களும் பாவம் வந்ததுங்கிறது ஆணித்தரமாக நம்புகிறோம். ஆனால் ஒரு இயேசு கிறிஸ்து மரித்ததுனால எல்லா மனிதர்களுக்கும் நீதிமான ஆக முடியுங்கிறத நம்ம நம்புகிறோமா? இதை இந்த நாட்களிலே தேவன் எனக்கு விளங்கி கொள்ளும்படி செய்கிறார். ஆமாம், ஒரு இந்து மனிதன் தான் என்கிட்ட கடையில் உட்காந்து நான் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவனுக்கு தலைக்கு மேலே பிரச்சனை. என்னையா பிரச்சனை? பேப்பர் கொஞ்சம் படிக்கக்கூடிய, படிச்சுட்டு நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன். இல்லை நீங்கள் உடனே ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ணும்போது, சரி என்னப்பா உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு 30,000 ரூபா பணம் எனக்கு வேணும். நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன், இது வரைக்கும் எங்கள் ஓனர்கிட்ட ஒரு ரூபா கூட கேட்டதே இல்லை. இப்போ போய் நான் கேட்க போகிறேன், அவர் எனக்கு கொடுக்கணும். நீங்கள் இதுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. சரி விடு, நம்ம ஜெபம் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறாரு. இவன் மனசில் மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாத அநேக காரியங்களை உன் மனசு உறுத்திக்கிட்டு இருக்குங்கிறது எனக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அதை சொல்லி அதை ஜெபிக்கும்போது நான் சொல்கிறேன். ஜெபிச்சுட்டு பார்த்தா அழுகுறான். நான் யார்கிட்டையும் சொல்ல முடியாது. அநேக கவலை எங்கே இருக்கு? மனசுக்குள்ள. இது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிச்சு விட்டாச்சு. அடுத்த நாள் கூப்பிட்றான், ஆனால் வாங்கினா தாபாவுக்கு போய் கறி சாப்பிட்லாம் அப்படின்னு. எனக்குன்னா பல்லு வலி, கறிலாம் என்னால் சாப்பிட முடியாது. என்னடா விஷயம் சொல்லு? எங்கள் ஓனர்கிட்ட கேட்ட 30,000 ரூபா கேட்ட உடனே கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவன் ஒரு மனிதனை இந்து, இவன் முஸ்லீமு, இவன் அது இது, இவன் ரட்சிக்கப்படாதவன், அதெல்லாம் கிடையவே கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா அவருடைய குமாரனுடைய ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் குமாரனோட ரத்தத்தை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, எனக்காக ஜெபின்னு அவனுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. நான் வெறும் கருவி தான். அந்த இடத்துல நான் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார். அப்போ இதே மாதிரி அநேக உதாரணங்களை சொல்லலாம். இப்போ என்னுடைய பார்வை என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. நித்யானந்தாவையும் ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவர். ஆமாம், ஈசா யோகியையும் ரட்சிக்க தேவன் வல்லமை உள்ளவர். அவர் எல்லாரையும் ஒரே போல தான் பார்க்கிறார். இதெல்லாம் நாங்கள் வேதாமங்கள் நாங்கள் எல்லாம் படிக்கும்போது அவங்க கடாடையை மாற்றுங்கன்னு கேட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்களிலே அனுபவபூர்வமாக பார்க்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானதல்ல. நீங்கள் அந்த அபிஷேகத்தைக்கு கனப்படுத்தும் போது, அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிறையும் போது அதுக்கு டைம் கொடுக்கணும். எதுக்குமே என்ன பண்ணணும்? நம்ம நேரம் கொடுக்க வேண்டும். ஆமாம், கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என்னுடைய முன்னுரை தான் அது. நம்ம வார்த்தைக்குள்ளே போவோம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற அர்த்தங்களை, ஞானங்களை, ஆண்டவரே புதையல்களை கர்த்தர் வெளிப்படுத்துங்கப்பா. அது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டுகிறதாக, எழுப்புகிறதாக, எங்களை அனல் மூட்டுகிறதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆவியானவர் நீங்கள் எங்கள் மத்தியில் ஊழியம் செய்யுங்க, எங்களோடு கூட பேசுங்க. இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதி இயேசுவின் மூலமாக ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சரி, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அறிதல், நோயிங் காட். தேவனை அறிகிற அறிவினாலே, நம்முடைய பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு என்ன பெருக கடவுது?
கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். தேவன் நம்மளை, மனிதர்களை அறியவும் அறியப்படவும் என்கிற விதத்தில் படைத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்க? அறியவும். ஆமாம், நோ அண்ட் நோவிங். மனிதனை டிசைன் பண்ணது ஆண்டவர். அவன் அறியவும் முடியும், மற்றவர்களால் அறியப்படவும் முடியும். ஆதாமை ஏவாள் என்ன பண்ணா? அறிந்தான். அப்படின்னா என்னன்னா, முழுவதுமாக என்ன பண்ணிட்டான்? ஒரு மனிதனை குறித்து புரிந்து கொண்டான் அப்படின்னு அர்த்தம். நாம் தேவனை குறித்து எந்த அளவுக்கு இன்னைக்கு தேவனை எந்த விதத்திலே அறிந்து வைத்திருக்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நல்லாவே தெரியும் தேவன் எப்படிப்பட்டவர்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? என்னெல்லாம் சொல்லுவோம்? அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், இப்படி சொல்லிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? போவோம். ஆனால் பர்சனலி, தனிப்பட்ட விதத்திலே, இன்டிமேட்லி, அந்தரங்கமாக, எக்ஸ்பிரிமெண்டலி, அனுபவபூர்வமாக நீங்கள் கடவுளை எப்படி அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும். நான் தேவனை இப்படி அறிந்து வைத்திருக்கிறேன் ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா சொல்லுங்க. தகப்பனாய் இருக்கிறேன். சூப்பர். வேற அனுபவபூர்வமாக நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அனுபவபூர்வமாக பர்சனலி அவரோடு அந்த உறவுலே அறிந்து வைத்திருக்கிறார்கள். வேற போதுமானவர், அன்பானவர். வேற எந்த பக்கம்? இடதுசாரி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தேற்றரவாளன். நீங்கள், நான் கேட்குறது, நீங்கள் அவரை எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, அதாவது அனுபவபூர்வமாக அனுதினமும் நம்மை நடத்துகிறவர். சூப்பர். He is my good friend. என்னுடைய இனிய நண்பர், என்னை விட்டு கொடுக்காதவர். இப்படி பாருங்கள், இவங்க எல்லாமே சொன்னது அவங்க வாயளவில் சொல்லலை, அனுபவபூர்வமாக உணர்ந்து தான் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ நாமும் இதே போல், ஏன்னா மனிதனை தேவன் சிருஷ்டித்ததே அறியவும் அறியப்படவும். நமக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பூரண சித்தத்தை, அதாவது சுய சித்தத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். சுய சித்தம்னா அவர்கள் விரும்பினால் அந்த கனியை பறித்து சாப்பிடவும் முடியும், சாப்பிடாமல் இருக்கவும் முடியும். தேவனை பாருங்க, இவ்வளவு ஒரு சுய சித்தத்தை யாராவது கொடுப்பாங்களா? கடவுள் இல்லைன்னு மனுஷன் சொல்றான். கல்லையும் மண்ணையும் வச்சு கடவுள்னு சொல்றான். இயற்கை, அவர் படைத்த சூரியனையும் பார்த்து கடவுள்னு சொல்றான். இது எல்லாமே சொல்லக்கூடிய பரிபூர்ண ஒரு அறிவையும் உரிமையும் தேவன் சுய சித்தத்தை என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். அவர் படைத்த ஏதேன் தோட்டத்தில் அந்த கனியை மட்டும் வைக்கல, ஜீவ விருட்சத்தின் கனி என்கிற ஒரு கனியை என்ன பண்ணியிருந்தார்? வைத்திருந்தார். அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? மனிதன் தன் சுய சித்தத்தை பயன்படுத்தி இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் என்ன பண்ணணும்? புசிக்கணும்னு அவர் விரும்பினார். நான் சொல்ல மாட்டேன், அவனே என்ன பண்ணணும்? அவனே அறிந்து கொண்டு அவனுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி இந்த என்னுடைய சித்தமான இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவன் சாப்பிட்ருந்தானா மரணம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காது? வந்திருக்காது. இதே தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் யாரையுமே கம்பல்சன் பண்ணுறதே இல்லை. இப்போ என்ன ஐயாவெல்லாம் கம்பல்சன் பண்ணி நீங்கள் ஊழியம் பண்ணணும்னு எங்கள்கிட்ட சொன்னாரா? இல்லை. ஆனால் எங்களுடைய சுய சித்தத்தை பயன்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு கொடுத்த சுய சித்தத்தை பயன்படுத்தி நீங்கள் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லா மனிதனையும் தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு தெரிந்த வசனம் தான் யோவான் 17:3. ஒன்றாகிய மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப நமக்கு நித்திய ஜீவன் என்னன்னு சொல்லி கொடு. நித்திய ஜீவன் எங்க? பரலோகத்தில் போனால் உனக்கு நித்திய ஜீவன். ஏன்னா அங்கே உனக்கு மரணமே இல்லை, அங்கே போய் உனக்கு எதுக்கு நித்திய ஜீவன்? அப்போ நித்திய ஜீவன் என்பது இந்த பூலோகத்திலே இயேசுவையும் பிதாவையும் நீ எவ்வளவு அறிந்து கொள்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஒரு தேவ ரகமான வாழ்க்கையை
பரலோகத்தில் எப்படி வியாதி இல்லாத, மரணம் இல்லாத, கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிற, தேவனே வெளிச்சமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதோ, அதே வாழ்க்கையை இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதுதான் நித்திய ஜீவன். அப்போ இந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாம். அப்போ தனிப்பட்ட விதத்திலே நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பர்சனலி, அனுபவபூர்வமாக நம்ம என்ன பண்ணணும்? தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இன்டிமேட்லி, அதாவது இன்டிமேட்லின்னா ரொம்ப அந்தரமாக தனிப்பட்ட விதத்திலே தேவனை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ ஒரு கணவருக்கு, ஒரு மனைவிக்கு அவங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. இவருக்கு இது சாப்பிட்டா சளி பிடிக்கும், சாந்திக்க கடை சொல்லுவாங்க, ஐயாவுக்கு இது ஒத்துக்காது, இவருக்கு வயிற்று வலிக்கும். எப்படி அவங்களுக்கு தெரியுது? ஆமாம், அவரோடையே கூட இருந்து இவருக்கு இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் இவருக்கு ஒத்து வரும், இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்து வராதுன்ட்டு அனுபவபூர்வமாக அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். தனிப்பட்ட முறையில், பர்சனலி, அனுபவபூர்வமாகவும் இவர் இதெல்லாம் அங்கே டீயை 2 டீ 3 டீயை குடிச்சா என்ன ஆயிரும்? அவருக்கு லேசாக வயிறு வலிக்கும், தாங்க முடியாது. அப்படிங்கிறனால என்ன பண்ணுவாங்க? டீக்கு அவங்க கட் பண்ணுவாங்க. இப்படி எல்லாருமே சொல்லலாம், அவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எது பிடிக்கும், இது பிடிக்காது, இது ஒத்துக்கும், இது ஒத்துக்காது அப்படின்ட்டு நம்ம எப்படி தெரியுது? நமக்கு எல்லாத்துக்கும் அவர்களோடு வாழ்ந்து அனுபவபூர்வமாக அவர்களை அறிந்து, ஒன்றுமே சொல்ல வேணாம். ஒரு சில இடத்துல பாருங்கள், நம்ம பார்க்குற பார்வை அல்லது நம்முடைய மூஞ்சுடைய கோணங்களை வச்சு என்ன பண்ணிடுவாங்க? ஆமாம். இப்போ அது நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் சொல்ல தேவையில்லை, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் ஒன்றா இருக்கவங்களா இருந்தாலும் சரி, பல சமயங்களில் சபையிலையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஸ்தோத்திரத்திலே தெரிஞ்சு போயிடும் இவங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஸ்தோத்திரத்தை போட்டு அவங்க தலையை திருப்பிட்டு போனாலும் என்ன பண்ணிடும்? நமக்கு தெரிந்து விடும். அப்போ இதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலகம் வந்து மனிதர்களை பார்வை அளவில் கணிக்கக்கூடிய உலகம். இன்றைக்கி என்ன உலகம் அது? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உலகம். அவன் யாருன்னு தெரியாது, எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது, எந்த பாஷைன்னு தெரியாது. ஆனால் அவனுடைய முகநூல், அவனுடைய முகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ஃப்ரெண்ட் ஆகிடும். ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட் அப்படியே நமக்கு எத்தனை ஃப்ரெண்ட் இருந்தாங்க? ஒரு ஊரில் 10 பேர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனால் நமக்கு திக் ஃப்ரெண்டு அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்டுனா ஒரு 2 பேர், ஒரு ஆள் தான் இருப்பாங்க. முழுவதுமாக அந்த நண்பனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவனுக்கு நம்மளும் அவனும் பார்த்திங்கன்னா, நம்ம குளிர்ந்து தண்ணி குடித்தா அவன் தும்புவான், கூலியாக நம்ம தண்ணி குடித்தா அவன் என்ன பண்ணுவான்? தும்முவான், இரும்புவான். அந்த அளவுக்கு ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அப்படி நம்ம வந்து நண்பர்களை அறிந்து வைத்திருந்தோம், குடும்ப உறவுகளை அப்படி அறிந்து வைத்திருந்தோம். இன்றைக்கி உலகம் போகிற போக்கு, எங்கேயோ யாரோ ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்து இவன் தான் என்னுடைய நண்பன், அவனுக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது, அவன் ஆனா பெண்ணான்னு நமக்கு ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான் நமக்கு அங்கே வச்சுருக்கான், அது யாரோட ஃபோட்டோன்னு நமக்கு தெரியாது. இப்படி மனிதர்களை அறிந்து வைத்திருக்கிறோம். அதே போல தான் இன்றைக்கி தேவனையும் அறிந்து வைத்திருக்கிறோம். நம்ம காதளவில் கேட்ட செய்திகள் அல்லது நம்ம வேதாமத்தை நம்ம கற்றுக்கொண்ட விதத்தில் படித்தது அல்லது நம்ம எந்த விதத்தில் புரிந்து கொண்டோமோ அதே விதத்தில் ஆண்டவரை அப்படியே வச்சுருக்கிறோம். இதுதான் ஆண்டவர் அப்படின்ட்டு வச்சுருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி தான் ஆண்டவர் வச்சுருந்தாங்க. வெறும் 11 நாளில் இவங்களை எங்கே கூட்டு போயிடலாம்? அவர் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். வனாந்தரத்தில் இவர்களை 11 நாள் தான் ஜேர்னியே. 12வது நாள் இவங்க எங்கே போயிடணும்? கானானுக்கு போயிடணும். செங்கடலை பிளக்கிறாரு, கற்பாறையிலேருந்து தண்ணி வர வைக்கிறாரு. இவங்க கேட்கும்போது காடைகள் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. இது எல்லாமே செஞ்சாலும் தேவனை அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவே இல்லை. மீண்டும் மீண்டும் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? முறுமுறுத்துட்டு தான். ஆமாம், என்னதான் செஞ்சாலும் ஆண்டவர் 1000 நன்மை செஞ்சிருப்பார். ஏதாவது ஒரு சின்ன காரியம் தவறாக நடந்திருக்கும், ஒரு சின்ன தோல்வி ஏற்பட்டிருக்கும், சின்ன அவமானம் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும், அல்லது எதிர்பார்க்காம ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஆக்சிடென்டலி விபத்தாக நடந்திருக்கும். அந்த விஷயத்தை பெருசாக பேசுவோம். ஆனால் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அநேகர் போதுமானவர், என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நண்பனுக்கு என்னதான் பிரச்சனைனாலும் அவனோடு கூட இருந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படி தான் துணையாளர், ஹெல்ப்பர் அப்படிங்கிறது ஒரு நண்பன்கிற பதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம்.
அப்போ நம்முடைய பாவங்கள் ஒருபோதும் தேவனை பாதிக்கிற விதத்திலே தேவன் நம்மோடு இல்லை. உன்னுடைய பாவமோ உன்னுடைய வீக்னஸோ உன்னுடைய பலவீனமோ அதை பார்த்து பரிதபித்து கொண்டு அல்லது அதை பார்த்து விலகி போகிற தேவன் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் அல்ல. அதன் மத்தியிலும் உன்னோடு கூட இருந்து உன்னை அரவணைத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க பாருங்க, வனாந்தரத்தில் இவங்க நினைச்சாங்க வனாந்தரத்தை விட்டு நாங்கள் போகணும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் தேவனுடைய வார்த்தையவோ தேவனுடைய பிரசன்னத்தையோ தேவன் தங்களை வழி நடத்துகிறதையோ ஒருபோது நம்பவே இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வந்துச்சு எனக்கு. ஒரு விடிகாலம் ஒரு 3 மணி இருக்கும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை என்ன பண்ணும்? அதிர பண்ணும் அப்படிங்கிற வார்த்தை வருது. அப்போ அந்த வார்த்தையை தியானிக்கும் போது தான் தெரியுது, வனாந்தரமான வாழ்க்கை அல்லது வனாந்தரமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், தனிமைப்படுத்தப்பட்ட அனுபவங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும், கர்த்தருடைய சத்தம் அப்படிப்பட்ட வனாந்தரமான சூழ்நிலைகளை அதிர பண்ணுகிறதா இருக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் வனாந்தரம் பெருசுன்னு. இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அதை விட பெரிது. அந்த வனாந்தரத்திலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை உனக்கு இருக்கிறது. ஆமாம், அதனை காலையில் அங்கே பிரசங்கம் பண்ணும்போது சங்கீதத்தை சொல்லும்போது சொன்னேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்காம நீங்கள் இந்த வீட்டை விட்டோ அல்லது உங்கள் வேலைக்கோ உங்கள் பிஸ்னஸுக்கோ மற்ற காரியங்களுக்கோ போவதற்கு முன்பாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு தான் நீங்கள் போகணும். இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும்தான் புரிஞ்சிக்கலையா? இவங்க சீசர்களாக ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்களா இயேசு கூட இருந்தவங்க? நமக்கு தான் சொல்ல வரானா? இவங்களெல்லாம் சொல்லி டைரெக்டாக நம்மளை சொன்னோம்னா நம்ம கோபம் வரும். அதனால் அடி என்ன பண்ணுறது, அங்கெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ இவர்கள் வனாந்தரத்தில் இருந்து இவங்க போகிறதுக்கு இவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரச்சனையை தான் பெருசு நினைக்கிறான். கோட்டை, ஐயோ அவன் இருப்புறதை வச்சுருக்கான், அங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறான், ராட்சத மனுஷனாக இருக்காங்க, இவங்களை நம்மளை எளிதாக வின் பண்ணவே முடியாதுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேர் பாருங்கள், 12 பேர் உழவு பார்க்க போகிறாங்க. 12 பேர் பார்த்தது ஒன்று தானே, ஒரே காட்சி பார்க்குறாங்க, ஒரே காட்சி, ஒரே நபர், ஒரே ஆட்களை பார்க்குறாங்க. 10 பேர் வந்து கொடுக்குறான், நெகட்டிவ் ரிப்போர்ட்டை கொடுக்குறான். நம்ம அவங்கள எளிதாக சுதந்திரிக்கவே முடியாது. அவன் ராட்சதனாக இருக்கிறான். அவன் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவனுடைய பார்வைக்கும் வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், எங்கள் பார்வைக்கும் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம். எப்போ உன் பார்வைக்கு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிற ரைட்டு சந்தோஷம், அவன் பார்வைக்கு நீ வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிற உனக்கு எப்படி தெரியும்? இவனே யூகம் பண்ணிக்கிறான். தேவனை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதனால இவனே சொல்கிறான், அவன் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன், வெட்டுக்கிளி மாதிரி இருக்கான்னு சொல்கிறான் பாருங்க. மீதி 2 பேர் வந்து சொல்கிறான் பாருங்க, ரிப்போர்ட் எடுத்து வாசிக்க. என்னாகும் 13:25 வாசிங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்தில் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரளி பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனையும் கண்டோம். 32-31 வாசி. அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. ஃபர்ஸ்ட் சொல்றான், ஏன் எதிர்க்க முடியாது, அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்கள். ரெண்டாவது, நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். இப்ப சொல்றான், ஃபர்ஸ்ட் சொன்னா அவங்க நம்மளை காட்டில எப்படிப்பட்டவங்க, பலவான்கள். இப்ப அவர்கள் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின்
குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டு கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். இப்போ பாருங்க, இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. நம்ம எதிர்க்கிற ஆட்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க? பெரிய ஆட்கள், பெரிய பலசாலியான ஆட்கள். அவங்களெல்லாம் நம்மளால் எதிர்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆவியை பெற்ற தேவனை நன்றாய் அறிந்து கொண்ட 2 பேரோட ரிப்போர்ட்டை பாருங்க. 14:9. மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த தேசத்தை நாங்க எப்படி சுதந்திரிக்கலாம்? எளிதாக சுதந்திரிக்கலாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான், இதே தான் நமக்கு வர்ற பிரச்சனை. ஐயா சொன்ன மாதிரி எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியே கொண்டு தூக்கி போட்டாங்க பாருங்க, அந்த மாதிரி தான் போடுவாங்க. இங்கே கலவரம் வரும், இங்கே பிரச்சனை வரும். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருந்தால் உன் சத்துருவும் உன்னோடு சமாதானமாகும்படி செய்வான். ஹல்லேலூயா. ஆமாம், நீ நினச்சிட்டு இருப்ப வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நீ கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்திருந்தால் தேவன் எனக்கு நன்மை செய்வார். ஆமாம், நகோமி பாருங்க, நகோமி கூட கொஞ்ச நாள் தான் ரூத் இருந்தா. ஆனால் ஒன்று கண்டுபிடிச்சிட்டா, இந்த அம்மா கிட்ட ஒன்றுமே இல்லை, எம்டி. புருஷனும் இல்லை, 2 பிள்ளைங்க, 2 பசங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இறந்துட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரியம் இவளை பாதிச்சிருக்கு. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன். நீ எங்கே சாப்பிட்றியோ அங்கேயும் நான் சாப்பிடுவேன், எங்கே சாகறியோ அங்கேயும் நான் சாகிறேன். இவனுடைய தேவன். ஹல்லேலூயா. இப்படி பார்த்து நாம் போய் ட்ராக்ஸை கொடுத்து ஏற்றுக்குன்னு கெஞ்சவே தேவையில்லை. உன் வீட்டு முன்னாடி கியூவில் வந்து நிற்கணும். அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பேயை விரட்டுங்க, என் நோயை விரட்டுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீ நானும் தேவனை அறிந்திருந்தால் இந்த இந்திய தேசத்துக்கு பெரிய எழுப்புதல் ஜெபம் 72 மணி நேரம் ஜெபம் பண்ணவே தேவையில்லை. ஆமா, ஒரு மனிதன் எல்லாம் பாருங்க, சரித்திரத்தில் வரலாற்றில் கலக்கின மனுஷங்க ஒரு டிஜிஎஸ் தினகரன். அவர் தேவனை ஒரு விதமாக அறிந்து வைத்திருந்தார். அந்த வெளிச்சத்திலே லட்சக்கணக்கான ஜனங்களை தேவன் அவர் நடத்தினார். இப்படிதான் உனக்குள்ளே ஒரு தீப்பொறி இருக்கு, உனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு. நீ ஒரு விதமாய் தேவனை அறிந்து வைத்திருந்தால் நிச்சயமாக தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். அப்போ மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறது அவர்களுடைய பிரச்சனை இல்லை. நாம் இன்னும் தேவனை சபைக்குள்ள இருந்து இன்னும் நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம பிரச்சனையை நம்மளால் என்ன பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல. ஆனால் அதுக்காக தேவன் உங்களை என்னை அழைக்கல. நீ தேவனை அறிய உன் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகும். அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாக, அநேகருக்கு உதவி செய்கிற பாத்திரமாக, அநேகரை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிற ஒரு பாத்திரமாக தேவன் உன்னை மாற்ற வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, 2 பேர் சொல்கிறாங்க, இந்த தேசத்தை நாங்கள் எளிதாக என்ன பண்ணுவோம், சுதந்திரிப்போம், அவர்கள் நம்ம மேற்கொள்ளவும்னு சொன்னாங்க. நெகட்டிவ் ரிப்போர்ட் சொன்ன அதை விசுவாசித்த யாருமே கானானுக்குள்ளே போல. ஆனால் இவர்களும் இவருடைய சந்ததியார் 2 பேரும் கானானுக்குள்ளே போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவனோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவனோடு பழகினா தான் நாம் என்ன பண்ண முடியும், அவனை புரிந்து கொள்ள முடியும். அதே போல் தேவனை நம்ம இதுவரைக்கும் ஒரு விதமாக அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த நமக்கு கிடைத்த வெளிச்சத்திலே அல்லது நம்ம அனுபவபூர்வமாக தேவன் இப்படிப்பட்டவருங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இன்றைக்கி நாம் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், இன்றைக்கி நமக்கு இருக்கிற எல்லா கேரக்டர் குவாலிட்டி எல்லாமே எப்படி எதில் இருக்குன்னா, நாம் தேவனை எவ்வளவாய் அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு திருப்தியா இல்லை. நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தேவன் விரும்புகிறார். அப்போ அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு பாருங்க, 30 வருஷமா அந்த ஊரில் யாருமே சாகலையா? 30 வருஷமா அநேகர் செத்தாங்க தானே, அநேகர் வியாதிப்பட்டு கிடந்தாங்க, அநேக குருடர் இருந்தாங்க, அநேக செவிடர்கள் இருந்தாங்க, அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனால் அவர் அப்போ ஊழியத்துக்கு வரவே இல்லை. அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு அவர் மனுபுத்திரனா பிறந்தார், பரிசுத்த ஆவியானவரால் தான் பிறந்தார். இருந்தாலும் தேவனை அறிந்து கொண்டே வந்தார்.
12 வயசில் தேவாலயத்துக்கு போனவொன்னு என்ன பண்ணிட்டார், எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் என்ன பண்ணிட்டார், அப்படியே மறந்துட்டார். என்னுடைய பிதாவின் வேலையிலே நான் இருக்க வேண்டியதல்லவா என்று சொல்லி தேவாலயத்து ஆசாரியர்களோடு என்ன பண்ணிட்டு இருந்தார், பேசி கொண்டிருந்தார். அவர் கற்றுக்கொண்டே இருந்தார். அவர் கற்றுக்கொண்டு என்றைக்கு யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் எடுத்து இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற இடத்துக்கு வந்தாரோ அப்பொழுது வானங்கள் திறக்கப்பட்டது, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அன்றிலிருந்து அவர் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தேவனுடைய வெளிப்பாடு, தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளர 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 நம்முடைய ஊழியங்கள் வேறு விதமாக இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும். நான் சொல்லிட்டேன், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய். அப்போ உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய மனது, உன்னுடைய உணர்ச்சி எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொள்கிறதோ அல்லது தேவனை அறிய வேண்டிய பிரகாரமே அறிந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும். ஏன்னா மனிதனை மற்ற சிருஷ்டிகள்லாம் உருவாக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, இப்படி தானே சொல்கிறார். எல்லாத்தையும் உண்டாக கடவுதுன்னு சொல்கிறாரு. அதை பார்த்து பேசுகிறார், உண்டாச்சு. மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பாக சொல்கிறாரு, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாக. யாரை பார்த்து சொன்னார், தன்னை பார்த்தே சொன்னார். இன்னும் நல்லா பார்த்துங்க, நீ எவ்வளவு, அதாவது நம்ம மனுஷ பிறவியை மானிடனாய் பிறப்பது அரிது அரிது அப்படின்னு ஒரு காலத்தில் புலவரெல்லாம் பாடினான். இன்னைக்கு என்ன பாடுறோம், ஏண்டா பிறந்தோம், ஏண்டா இந்த மனுஷ பிறப்பு அப்படின்னு இன்னைக்கு கேவலமாக பேசுகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள், ஒரு மனிதனை பூமியிலே சிருஷ்டிப்பதற்கு முன்பாக 6 நாளுக்கு முன்பாகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்து விட்டு கடைசியாக தான் மனுஷனை உண்டாக்குறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த காரியத்தை குறித்தும் நீ கலங்க தேவையில்லை, உனக்கு தேவையான அனைத்தையும் அவர் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இப்போ பாருங்கள், ஒரு மீனை தண்ணிக்குள்ளேருந்து எடுத்து வெளியே போட்டிங்கன்னா என்ன ஆகுது, செத்து போனால் உயிர் வாழ முடியாது, ரொம்ப என்ன பண்ணும், துடிக்கும். ஏன், அதோட ஆதாரம் எங்கே இருக்கு. இப்போ ஒரு நல்ல பாருங்கள், மரம் நல்லா இருக்கும், மண்ணிலிருந்து அப்படியே பிடுங்கி போட்டிங்கன்னா அப்படியே பச்சை பசுமையாக இருக்கும். காலையில் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏன், அதோட ஆதாரம் எங்கே இருக்கு, மண்ணில் இருக்கு. அதே போல் மனுஷனுடைய ஆதாரம் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி மண்ணினாலே மனிதனை உண்டாக்கி தன்னுடைய சுவாசத்தை மனிதன் மேல் அனுப்பினார், ஊதினார். தேவ தூதர்கள்லாம் பார்த்து, உங்களையும் என்னையும் பார்த்து, ஒரு வேத பண்டிதர் அவர் சொல்கிறார், நமக்கு பிசாசு மட்டும் தெரியல, தேவ தூதர் நம்மளை பார்த்து என்ன பண்ணுறான், ரொம்ப பொறாமப்படுறான். ஏன்னா ஆர்கேஞ்சல் மெகாவேல்லாம் மைக்கெல்லாம் ஒரு பட்டயத்தை எடுத்து 1,80,000 பேர் மேலே என்ன பண்ணியிருக்கான், ஒரே வீச்சில் கொண்டிருக்கிறான். அவ்வளோ பவர்ஃபுல். இப்போ காப்ரியல் எல்லாருக்கும் தூதுகளை சொல்லுகிற ஒரு தூதன். இப்படி அவர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் அவர்கள்லாம் பார்த்து பொறாமைப்படுறது அல்லது ஆச்சரியப்படக்கூடியது உங்களை என்னையும் தான். அவர்கள் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்படல, நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ மனிதனுடைய ஆதாரம் கடவுள் தான். இது நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இயேசுவே ஏற்றுக்கொள்ளனாலும் அவன் மனசு சொல்லுது, நடந்தே கோயிலுக்கு போ, எங்கேயாவது போய் என்ன பண்ணு, ஆற்றுக்குள்ளே முழுகு, உன்னுடைய தலையை உன்னுடைய சிகையெல்லாம் என்ன பண்ணு, காணிக்கையா கொடு, உன்னை எப்படியாவது வரித்து கொண்டு இந்த தேவனை பிரியப்படுத்து. அவனுக்கு என்னதான் செஞ்சாலுமே வருஷம் 365 நாள் என்ன பண்ணுறான், போதையிலேயே இருக்கிறான். ஒரு 40 நாள் என்ன பண்ணுறான், 40 நாள் மாலை போட்டுறான். நான் கடவுளுக்கு பிரியமாக என்ன பண்ண போகிறேன், நடந்து கொள்ள போகிறேன். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்வு எப்படியாவது தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அதே போல் தான் தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை, அல்லது தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய ஜெபங்கள், நம்ம நடத்துகிற எல்லாமே என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய உபவாசம், நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஊழியம் எல்லாமே எதை சார்ந்திருக்கு, எதை சார்ந்து நம்ம இருக்கிறோம். நமக்கு ஏதாவது, எனக்கு ஏதாவது நன்மை நடக்கணும், என் குடும்பத்துக்கு ஏதாவது நன்மை நடக்கணும், என் சபைக்கு ஏதாவது
நன்மை நடக்கணும், என் பிள்ளைகளுக்கு ஏதாவது நடக்கணும்னு சொல்லி தான் நம்முடைய ஜெபங்கள் உபவாசங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது இப்படி இல்லாமல் நான் தேவனை அறிந்து கொள்வதற்காக நான் உபவாசம் இருக்கிறேன், நான் தேவனை அறிந்து கொள்கிறதுக்காக நான் பைபிளை படிக்கிறேன், நான் தேவனை இன்னும் அறிந்து கொள்கிறதுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விருப்பங்கள் மாறும்போது நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நம்ம இருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நம்ம இருக்கவே மாட்டோம். வேறு டைமென்ஷனில் அல்லது வேறு பரிணாமத்தில் தேவன் உங்களையும் என்னையும் வைப்பார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ கூட சீசர்கள் போயிட்டே இருக்காங்க, கூட படகுல உட்காந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. புயல் வருது, பெரிய காற்று அடித்த உடனே புயலும் காற்று அவர்களுக்கு எப்படி தெரியுது? பெருசாக தெரியுது, ரொம்ப பெருசாக தெரியுது. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இவர் எழுந்த உடனே காற்றையும் கடலையும் என்ன பண்ணார்? அமர பண்ணினார், அதட்டினார். எப்படிங்க இவருக்கு மட்டும் எப்படி அப்படி அதட்டக்கூடிய வல்லம் எப்படி வந்துச்சு? இவர் எப்பொழுதும் பிதாவை அறிந்து வைத்திருந்தார். தான் யார், தனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன பண்ணிச்சு அவர் நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுங்க, பூமியை கீழ்ப்படுத்தி பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுவீங்க, ஆண்டு கொள்வீர்கள். அப்போ ஆளுகையும் அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் ஆதாம் அந்த அந்த ஆளுகையை அதிகாரத்தை என்ன பண்ணிட்டான்? இழந்துட்டான். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறவராக வந்தார். அப்போ அதே இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட குமாரர்களாக குமாரத்திகளாக உங்களையும் என்னையும் இந்த பூமியில் வைத்திருக்கிறாரு. நீ தேவனை அறிந்து கொள்ள நீ குமாரன், நீ புத்திரன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். அப்போ எந்த பிரச்சனையும் எந்த சலசலப்பையும் பார்த்து நீ எந்த காற்றையும் கடலையும் வனாந்தரமான அனுபவங்களையும் பார்த்து நீ பயப்பட மாட்ட. அவற்றுக்கு சவால் விடுகிற இடத்திலே உன்னை கொண்டு வைப்பார். எல்லா காற்றும் கடல் என்ன பண்ணும்? ஒன்றை பார்த்து பயந்து பின்வாங்கி போயிடும். இதைதான் அப்போஸ்தலர் அந்த காலத்தில் செஞ்சாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தேவனை அறிய வேண்டும். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன பண்ண வேண்டும்? அறிய வேண்டும். நான் கர்த்தர். ஏசாயா 43:10 வாசிங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க? அறிந்து விசுவாசியுங்கள். அப்போ தேவனை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் தேவன் என்ன பண்ணுறார்? விரும்புகிறார். அப்போ நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய எல்லா காரியங்களும் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால், அதுக்காக நம்ம தேவைக்காக ஜெபம் பண்ணணுன்னு சொல்லலை. நீ ஆண்டவரை அறியறதுக்காக ஜெபம் பண்ண உனக்கு ஒரு தேவைங்கிற இடத்துல நீ இருக்க மாட்ட. அல்லது நீ ஜெபிக்காமையே உனக்கு தேவன் கொடுக்குற இடத்துல வந்து விடுவாய். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு? ஜெபிச்சிருக்கவே மாட்டோம். நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவை இருந்திருக்கும், ஜெபிக்காமே இருந்திருப்போம். ஆனால் ஜெபிக்காமையே அந்த இடத்தை தேவன் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்திற்கு நீ நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 1 யோவான் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆதி முதல் நாங்கள் என்ன பண்ணோம்? பார்த்தோம், அதை தொட்டு பார்த்தோம். அடுத்து நாங்கள் கேட்டோம், காதுகளால் கேள்விப்பட்டோம், கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து பேசுகிறோம். ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, நமக்கு என்ன தெரியுது இன்னைக்கு? நம்ம இயேசுவை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம்? அவன் பாருங்க, நான் கேட்டேன், அதை நான் பார்த்தேன், அதை கண்டேன், அதை தொட்டு பார்த்தேன், உணர்வு பூர்வமாக நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை நம்ம இப்படி எல்லா விதத்திலும் நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படி இந்த இடத்துக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சபை எதுக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? அறியவும் அறியப்படவுங்கிறது. நாம் தேவனை அறிகிறது, தேவன் நம்மை அறிகிறது, அது ஒரு டைமென்ஷன், அது ஒரு பரிணாமம். மனிதர்களை மனிதர் அறிந்து கொள்வது, ஒரு பாரத்தை என்ன பண்ணுங்க? சபை எதுக்கு? ஒரு பாரத்தை
ஒருவர் சுமந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய பலவீனத்தில் இன்னொருத்தர் என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சபையில் வந்து நம்ம அநேகர் பாருங்க, பக்கத்தில் கூட பேசவே மாட்டோம், அப்படிதானே? பேசுனா என்ன பண்ணுறது, நம்முடைய வீக்னஸ்ஸு தெரிஞ்சு போயிடும். ஒரு பர்டிகுலர் குரூப்பு பார்ப்போம், அவங்களுக்கு மட்டும் ஸ்தோத்திரத்தை போட்டு என்ன பண்ணிட்டே இருப்போம், போயிட்டே இருப்போம். சிபிஎம் பாஸ்டர்ஸில் வந்து நீங்கள் கிட்ட நெருங்கவே முடியாது. ஸ்தோத்திரம்னா என்ன பண்ணிடணும், சோத்திரம் சோத்திரம் அங்கேயே நின்றுக்க, நெருங்கி என்ன பண்ணாத வராது. இல்லை, சபையை அப்படி வைக்கல. சபை என்பது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளுகிற வேண்டிய விதத்தில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருத்தர் வந்து விழுந்துட்டாங்க, ஒருத்தர் விசுவாசத்தில் வழுகி போயிட்டாங்க, ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாங்க, அல்லது ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாங்க, ஒருத்தர் பலவீனம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள குறித்து குறை சொல்லிட்டு குற்றம் சொல்கிறதுக்காக வைக்கல. அவர்களுடைய அல்லது சபையில் வந்து தங்களுடைய காரியங்களை வெளிப்படையாக சொல்ல முடியுமா? ஆதி காலத்தில் சொன்னாங்க, பவுலுடைய நாட்டில் என்ன பண்ணாங்க சொன்னாங்க, ஒரு பாரவத்தை ஒருத்தர் சுமந்து கொள்ளுங்கள். மற்றவருடைய அபிசுவாசத்தை நீ என்ன பண்ணாத, பலவீனமாக நினைக்காத, அப்படிப்பட்டவர்கள் நீ என்ன பண்ணு, தாங்கு, தூக்கி விடு அப்படின்னு சொல்கிறார். அப்போ சபை என்பது, சபையில் ஒரு விசுவாசிக்கோ அல்லது ஒரு விசுவாச குடும்பத்திற்கோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டா நம்ம அதை வந்து என்ன பண்ணுறது, செய்தி கேள்விப்பட்டு தான் நமக்கு உடனே வீட்டில் இருந்த இடத்துல என்ன பண்ணலாம், போய் தான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இருந்த இடத்துல இருந்து நீங்கள் அமெரிக்காவுக்கும் செய்தி கொண்டு போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கும் செய்தி கொண்டு போகலாம். இப்படி ஒருத்தருடைய பலவீனத்தை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அல்லது நீங்கள் ஊர் பூரா டமாரா அடிக்கிறதுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்தலை, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு உங்களால் போய் ஆறுதல் சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அவர்களை குறையாவது என்ன பண்ணாங்க சொல்லாமல் இருங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தாங்குங்கள் அப்படின்னு சொல்கிறார். சபையை வந்து சொல்கிறாரு, சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவங்க, சரீரத்தின் அவயவங்கள். நம்முடைய சரீரத்தில் எது ரொம்ப பலவீனமாக இருக்குதோ அதுக்கு தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்படி சபையில் பலவீனமாக இருக்கிறவர்களை நீங்கள் கனமுள்ளவர்களாக எண்ணுங்கள். அல்லேலூயா. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களுக்காக நீங்கள் புத்தி சொல்லுங்கள், அவர்களுக்காக நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்கள். அப்போ மனிதர்களை அறிந்து கொள்ள வேண்டும், மனிதன் தேவன் என்ன பண்ண வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரே வீட்டில் 2 சகோதரிகள் இருக்காங்க. ஒரு அம்மா ஏசுனார் வந்தவொடனே என்ன பண்ணுச்சு, தலகாலே புரியல, கிச்சனுக்கு ஓடுது, இங்கே வருது, அங்கே ஓடுது. ஐயா பூரி சுட்டுமா, சப்பாத்தி சுட்டுமா, பாயசம் வைக்கட்டுமா, டீ போட்டுமா, காய் போட்டுமா, வர காப்பி போட்டுமா, என்ன பண்ணுறது ரொம்ப வேலையே நடக்கல. கிச்சனுக்கும் ஏசுனாரோட செய்தியும் உட்காந்து கேட்க முடியல. அதனால் நல்ல அம்மா தான். ஏன்னா செய்தி கேட்டால் யார் முடிஞ்சவொடனே யார் சாப்பாடு கொடுக்குறது, யார் டீ கொடுக்குறது, யார் காப்பி கொடுக்குறது, இந்த அம்மா தள்ளாடுது. ஒரு அம்மா என்ன பண்ணுது, நீ என்னமோ பண்ணுங்க, எனக்கு தேவை. ஏன்னா பெரிய பாவி, அவள் மிகப்பெரிய விபச்சார பாவத்திலிருந்து அவள் என்ன பண்ணிருக்கார், ஆண்டவர் மீட்டிருக்கார் மரியாதை. அவள் உட்காந்து இதெல்லாம் நடக்கும். ஆனால் இவ தான் ஏற்கனவே பார்த்துட்டு 5 அப்பம் 2 மீனை உண்டு பண்ணி எப்படியோ ஒன்று, சாப்பாடு ஒரு பிரச்சனையே இல்லை. இவன் எந்த நிலைமைக்கு வந்துட்டானா, என்னுடைய தனிப்பட்ட தேவைகள் அல்லது என்னுடைய குடும்பம் சார்ந்த தேவைகள் இதெல்லாம் வந்து இவர் சந்திச்சிருவார். இப்போ எனக்கு முக்கியமாக தேவை, இவர்கிட்ட உட்கார்ந்து இவரை கற்றுக்கொள்ள வேண்டும், இவரை இன்னும் கொஞ்சம் டீப்பாக நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நான் ஒரு பரிணாமத்தில் இவரை அறிந்து வச்சுருக்கிறேன், இன்னும் வேறு பரிணாமத்தில் இவரை அறிந்து வச்சுக்கிட்டேன்னா இன்னும் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், இன்னும் என் வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம், இதுக்கு என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தால் பத்தாது, என் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போகிற ஒரு வாய்க்காலாக நான் இருக்கணுன்ட்டு இவன் நினச்சதுனால ஏசுனார் பாதத்திலே என்ன பண்ணிட்டான், அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். வந்துச்சே கோபம் இவளுக்கு. எவ்வளோ நான் வந்து டென்ஷனில் இங்கே வந்து பாயாசத்துக்கு ஏலக்காய் தரம் கிடைக்கல, இவன் ஏசுனார் பாதத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான், மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வந்து நேராக கம்ப்ளைண்ட் இவகிட்டலாம் சொன்னால் என்ன பண்ணாது, ஆகாதுன்ட்டு ஏசுனார்ட்டே சொல்லிட்டான். ஆமாம், உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே, இப்படி தான் நம்மளும் சொல்கிறோம். உங்கள் கவலையை எப்படியாவது என்ன பண்ணிடணும், அவர் மேலே எவ்வளோ கவலையை நீ கொண்டு போயினாலும் அவர் சமூகத்தில் ஏற்றவே உன்னால் முடியாது. ஏனென்றால் அவர் கர்த்தர். அதை என்னைக்கு மறந்துடாதீங்க.
நாம தான் மனுஷங்க. ஒருத்தங்க சோகத்தை இன்னொருத்தர் வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்மளாம் சோகமாயிருவோம். ஐயாக்கெல்லாம் பாருங்கள், சோகத்தில் தான் தலையில் பாதி முடி கொட்டு போயிடுச்சு அவர். இப்பயே எப்படி இருக்குன்னா இன்னும் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா சுத்தமாக முடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், மனுஷன் ஒருத்தர் பேசுனீங்கன்னா அவன் கொண்டு வந்து அவன் பாரத்தை என்ன பண்ணிடுவான். ஒருத்தன் ஒரு தள்ளு வண்டிக்காரன் வண்டியை தள்ளிட்டு போயிட்டே இருந்தானா. இவன் வண்டி சும்மா தான் போகுதுன்ட்டு நடந்து வரவங்களாம் என்ன பண்ண அவன் கூடைய ஒருத்தன் ஒரு கூடையை வச்சானா. இப்படியே போகிறவங்களாம் வச்சு கடைசியாக ஒருத்தன் கொண்டு ஒரு மூட்டையை வச்சோன்னா வண்டியே நின்று போச்சு அப்படின்னு. இப்படி நீங்கள் போகும்போதும் வரும்போதும் எவனாவது அவன் சுமையை கொண்டு வந்து உன் மேலே வைக்கிறதுக்கு விடாதீங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்கும்போது வேலை ஸ்தானத்துலேயோ இல்லை மற்ற இடத்துலையோ நீங்கள் உட்காந்துருப்பீங்க. நேரில் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபோன் கால் என்ன பண்ணிடுவான், அவன் சுமையை போகிறான் உங்கள் மேலே இறக்கி வச்சுருவான். நீ சுமையை வாங்காத. சுமையை சுமக்கிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும், நான் உனக்கு இளைப்பாக இருந்தாலும் அவர்கிட்ட காமிச்சிரு. நான் அப்படி தான் காமிக்கிறேன், யாராக இருந்தாலும் சரி. அப்போ உன் பாரத்தை என்னால் சுமக்க முடியாது. நான் ஜெபம் பண்ணுறேன், கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் பேசுவதனாலேயோ அல்லது அந்த காரியத்தை டீப்பாக டிஸ்கஷன் பண்ணுறதுனாலையோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரப்போகிறதே இல்லை. சொல்யூஷன் கொடுக்குற விட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பார், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கலாம். நல்லா கைத்தட்டு, நல்லா கைத்தட்டி வாங்கிக்க. சொல்யூஷன் கொடுக்குறவர் யார்? அங்கே இருக்கார். அவர்கிட்ட நீ சொன்னீங்கன்னா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் தீர்க்கிறவராக இருக்கிறார். அப்போ இப்போ சொல்கிறாரு, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு அவர் சொல்கிறாரு, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன பண்ணுறாய், கவலைப்படுகிறாய். தேவையானது ஒன்று தான், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணா தெரிந்து கொண்டான். அப்போ நான் செய்கிறது எதுவுமே தப்புன்னு சொல்லலை. நம்முடைய ஜெபம் தவறோ அல்லது நம்முடைய ஊழியம் தவறோ, நம்ம பைபிள் வாசிக்கிற தவறோ, நம்முடைய உபவாசம் தவறு, இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதோட எல்லாத்தோட மூல காரணமும் என்னவா இருக்கணும்னா, நான் தேவனை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர் கூட இருக்காங்க. பிலிப்பு கேட்குறான், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பிலிப்பு வந்து சொல்கிறான், ஆண்டவரே பிதாவை மட்டும் என்ன பண்ணுங்க காமிச்சிருங்க. இவர் சொல்கிறாரு, நானும் பிதாவும். இப்போ சொல்கிறாரு, இவ்வளோ நாள் என் கூட இருக்கிறியே, இது கூட உனக்கு தெரியல அவனுக்கு. ஏன்னா அவன் இயேசுவை பார்க்குறான், அவரோட அற்புதங்களை பார்க்குறான், வெளிப்புறமாக பார்க்குறான். ஆனால் இவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒருத்தர் சொல்கிறான், ஒரு பிறவிக்குருடனாக இருந்தவன் சொல்கிறான், ஒருவனும் தேவன் அவர் கூட இல்லைன்னா இப்படிப்பட்ட அதிசயமான காரியத்தை என்னவே பண்ண முடியாது, செய்யவே முடியாது. நான் தேவனுடைய விரலினால் நான் பிசாசுகளை துரத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. போகிற இடத்துலலாம் சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், பிதாவுடைய சுத்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அவர் என்ன எனக்கு செய்ய சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன். இன்டிமேசி வித் காட். நம்ம யாரையுமே எடுத்துக்க வேணாம், இயேசுவை எடுத்துக்கொள்வோம். அவர் எப்பொழுதும் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதே என்னுடைய உணவு என்று சொன்னார். அதனால தான் ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே எனது நித்திய ஜீவன். இப்போ நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம், இது ஒரு படி. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தேவனை பிதாவை ஒரு விதமாய் அறிந்து வைத்திருந்தார். அந்த அளவுக்கு நீங்களும் நானும் அறிய வேண்டும், வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ நம்ம இது வரைக்கும் வளர்ந்துட்டோம், ரொம்ப வளர்ந்துட்டோம் அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நம்மளை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, அடுத்த கட்டத்திற்கு நீங்களும் நானும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த தேசத்துக்கு எழுப்புதல், ஒரு பெரிய தீ பிடிக்கணும்னா பெரிய காரியங்கள் தேவையில்லை. உனக்குள்ளே இருக்கிற சின்ன தீ, சிறிய தீ காட்டையே என்ன பண்ணிடும், பெரிய காட்டையே என்ன பண்ணிடும், கொளுத்திடும். இந்த ஊருக்கு எழுப்புதல் வர வேண்டும் நம்ம ஜெபிக்கிறோம், என் மூலமாய் வர வேண்டும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஆமாம், என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்குன்னு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னும் நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசி, டேஸ்ட் அண்ட் see our God is so good. கர்த்தர் மிகவும் நல்லவர் தான் இங்கிலீஷில் so goodனு சொல்லியிருக்கு. கர்த்தர் மிகவும் நல்லவருங்கிறத இப்போ ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சொல்லணும். என் வாழ்க்கையில் உட்காந்து கேட்டிங்கன்னா
ஒரு பாட்டு தான் நம்ம பாடணும். அறிய வேண்டிய பிரகாரமாக என்ன பண்ணணும்? நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்வதின் ஒரு வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினாலே கள்ள மாற்றத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? அவன் சொல்கிறான் பாருங்க, ஐயோ அவங்க பெரியவங்க, அவங்க ராட்சதர்கள், அவன்கிட்ட இருப்புறதா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் தங்கள் தேவனை அறிந்த யோசுவாவும் காலேபும் சொல்கிறான், திடன் கொண்டார்கள் அவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வேறு ஆவியுடையவர்களாக இருந்தாங்க, அவங்க வேறு மனிதர்களாக என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அப்போ பிரச்சனைகளை நீங்கள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிஞ்சிங்கன்னா உங்கள் பிரச்சனை சின்னதாக தெரியும், தேவன் பெரியவராக தெரியும். தேவனை அறிய அறிய தேவன் பெரியவராகிறவர், உன் பிரச்சனை சின்னதாக போயிடும். நீ பிரச்சனையை பெருசாக பார்க்க 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 உன் தேவன் சின்னவராக போயிடுறாரு, உன் பிரச்சனை எப்படி இருக்கு? பெருசாக இருக்கு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த உலகத்தில் தீர்க்க முடியாத பிரச்சனை ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எல்லாவற்றையும் தீர்க்க வல்ல இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி. அப்ப கர்த்தரை அறிந்து கொள்கிறவர்கள் என்ன பண்றாங்க? திடன் கொள்கிறார்கள். அவர் அறிந்து கொள்கிறது தான். இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஒன்று தேவைப்படுது. அவர் அறிய வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ளணும். இது எல்லாம் செய்யலான்னு ஆசை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் வேணும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை அறிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டைமை செலவு பண்ணுறோம். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்திக்கணும்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காஃபி ஷாப்புக்கு, டீ ஷாப்புக்கு, அல்லது ஹோட்டலுக்கு, வீட்டில் ஒரு டின்னரை கூப்பிட்டு ஒருவரோடு ஒருவர் சந்தித்து நெருக்கமாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? நேரத்தை செலவு பண்ணிக்கிறோம். நம்ம ஆண்டவரை இன்னும் அறிந்து கொள்ளணும்னா உங்களுடைய நேரம் தேவை. ஹல்லேலூயா. நம்ம நேரங்களை ஒதுக்கி அவர் சமூகத்தில் உட்காரும்போது, ஜெபிக்கும்போது, வேதத்தை நல்ல டைம் எடுத்து என்ன பண்ணுறது? வாசிக்கும்போது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு வேறு விதமாய் வெளிப்படுத்துவார். உங்கள் மூலமாய் வெளிப்படுகிற தேவன் பார்த்து சொல்லுவாங்க, இவர் சாதாரணமான ஆளே இல்லை. ஆமாம். அப்போ நீங்கள் தாவீது பாருங்கள், பாரான் வனாந்தரத்தில் அலையிறான். அலையும் போதெல்லாம் தேவனோடு ஆராதிக்கிறான், அநேக சங்கீதங்களை ஏற்றிருக்கிறான். ஆனால் தேவனோடு அவன் கொண்ட உறவும், அந்த நெருக்கமும், அந்த இன்டிமெசியும், அந்த பர்சனலி நோயிங் காடும் தனிப்பட்ட விதத்தில் அனுபவபூர்வமாக அறிந்தது. 40 வருடம் ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம் குடும்பத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னா அதுக்காக நம்ம செய்ய வேண்டியது அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை அறிய 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 நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வனாந்தரமான சூழ்நிலைகள் மற்ற எல்லாமே நமக்கு சாதாரணமாகிவிடும். தேவன் எல்லாவற்றை காட்டிலும் பெரியவராக இருந்து, உங்களுக்கு துணையாக இருந்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை அறிந்தது, உண்மையுள்ளவர் அவர். அவர் எப்படிப்பட்டவருங்க? உண்மையுள்ளவர்னா நம்ம உண்மையில்லாதவர்களாக இருக்கிற போதும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ உண்மையாக இல்லை, நம்ம சொன்ன பொருத்தனைகளை நிறைவேற்றலை, நம்ம சொன்னது எதுவுமே செய்யலை, உண்மையாக இல்லாத போதும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமமே உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அப்போ அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக நீங்களும் நானும் அறியும் போது பெரிய பிசாசுடைய கோட்டைகள், அவனுடைய ராட்சத பலன்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவனுடைய வல்லமை அதை காட்டிலும் மேலானது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான். அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக யோவான் சொன்னது போல நம்ம ஒரு டைமென்ஷனில் அவரை பார்த்துருக்கோம், ஒரு டைமென்ஷனில் அவரை தொட்டிருக்கிறோம், ஒரு விதமாக அவரை அறிந்து வைத்திருக்கிறோம். இல்லை, இன்னும் ஆழமாக அவரை அறிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி